செஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் காரணமாக பெய்த மழை அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து அங்குள்ள மக்களிடம் நமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேரடி காணொளிகளை தற்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள பல்வேறு நகரங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளில் மக்கள் வெளியேற முடியாமல் அவதிப்பட்டுக்குள்ளா இருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் மற்றும் தொடர்ந்து மின்சாரம் இரவு நேரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அங்கே பாதுகாப்பாக சார்ஜ் கூட போட முடியல போன்ற இயல்பாக மக்கள் முடங்கி உள்ளனர். இதனை தொடர்ந்து மக்களிடையே இது குறித்து நம்ம நேரில் கேட்போம். என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கேட்போம். ஏங்க, எங்கேருந்து போகிறீங்க, என்னாச்சு? பாதிப்பு எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கடைக்கு போயிட்டு இப்போ ஃபுல்லாக தண்ணி நிற்கிது, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இல்லாத தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம்தான். தொடர்ந்து இன்னொரு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே கேட்போம். அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன ஏதுன்ட்டு இதுக்கு கேட்போம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காரணமாக மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து இப்போ இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்போம். இப்போ மழை எப்படிமா இருக்குது, புயல் காரணமாக இங்கே எப்படி இருக்குது, தண்ணியில் எப்படி இருக்குது? மழை ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுல இருந்து வெளியே வர முடியவே இல்லை. ஃபுல்லாமே ரோட்லயே வர முடியல. ஃபுல்லுமே ரொம்ப காலே வைக்க முடியாதபடி அதுல எது போகுது, பாம்பு போதா எது போகுதே தெரியல, அப்படி இருக்கு ரோடே. வெளியவே வர முடியல, அந்த அளவுக்கு மழை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ தொடர்ந்து இன்னொரு குடும்பத்தை கேட்போம். இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னன்னு கேட்போம். குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து ஈவினிங் பவர் போச்சு, இன்னும் இது வரைக்கும் வரல. இன்னும் மழையும் விட்ட மாதிரி தெரியல. வெளியே சாக்காடு தண்ணி எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு. பால் பாயிட்டு வாங்க கூட கஷ்டமா இருக்கு. ரோட்ல கால் வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. பவர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் தான். வெளியே போய் பால் கூட வாங்க முடியல. பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த பக்கத்து தெருவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி போயிடுச்சு. ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும். நீங்க போய் அங்கேயும் காமிச்சிங்க நல்லா இருக்கும். அந்த வீட்டுலாம் எப்படி ரொம்ப குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்குள்ள பெட் வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. ஃபுல்லா எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபுல்லா வீணா போச்சு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு வீடுகளில் வெள்ள நீர் சூழ்நிலை மக்கள் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். சத்தியம் செயலுக்காக விழுப்புரத்திலிருந்து எஸ். கோபிநாத்.